சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. சங்கீதத்தின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 1வது வசனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகிய இந்த 3 நிகழ்வுகளை நாம் எப்பொழுதும் ஒன்றாக வைத்திருக்க வேண்டும். அவற்றை பிரிக்க முயற்சிக்கக்கூடாது. ஏனென்றால் இவை அனைத்தும் ஒன்றாக செல்கின்றது. உங்கள் ஜெபத்திலோ, சாட்சியிலோ, பிரசங்கத்திலோ, எழுத்திலோ சிலுவையை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் அவருடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை ஒன்றாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் நற்செய்தியை பிரசங்கிக்கும் போதெல்லாம் கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை குறிப்பிடுகிறான். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனங்கள். யாராவது உங்களிடம் கேள்வி கேட்டால் நற்செய்தி என்றால் என்ன? பதில்: கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், மேலும் அவர் வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் போன்ற இதே கிரியை செய்ய அவர் மரித்தார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்குள் கொண்டு வர அவர் மரித்தார். நம்மை வெற்றியாளர்களாக மாற்றுவதற்காக அவர் மரித்தார். நம்மை அழியாதவர்களாக வைக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அடக்கம் செய்யப்பட்டு மீண்டுமாக உயிர்த்தெழுந்தார். முதலாவதாக அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். 2வதாக கிறிஸ்து நம்மில் வாசம் செய்கிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய பாவங்களின் நியாய தீர்ப்பை நீக்கி அவருடைய நீதியை நமக்கு கொடுப்பதற்காக அவர் மரித்தார். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் நம்முடைய பாவங்கள் அனைத்திற்கும் அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். மீட்பின் கிரியத்தை செலுத்தினார். நாம் 3 விதமான பாவங்களை செய்கின்றோம்: நமது எண்ணங்களால், வார்த்தைகளால் மற்றும் செயல்களால். இந்த பாவங்களுக்கெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3 விதமான தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். இந்த பாவங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3 விதமான தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்தார். மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 34வது வசனம். முதலாவதாக நம்முடைய பாவ எண்ணங்களுக்காக அவர் பாடுபட்டார். ஒரு மனிதன் யாரிடமாவது தீவிர வெறுப்பை காட்ட விரும்பினால் அவன் அடிக்கடி அந்த நபர் மீது துப்புகிறான். 2வதாக நம்முடைய பாவமான வார்த்தைகளுக்காக அவர் பரியாசம் பண்ணப்பட்டார், தூற்றப்பட்டார். ஆனால் அவர் பொறுமையாக அனைத்தையும் தாங்கினார். அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. 3வதாக நம்முடைய பாவ செயல்களுக்காக அவருடைய கை கால்கள் பக்கவாட்டில் குத்தப்பட்டது, அவர் முதுகில் சாட்டியால் அடிக்கப்பட்டது மற்றும் அவரது தலை முட்களால் முடிசூட்டப்பட்டது. உங்கள் எல்லா பாவங்களையும் கர்த்தர் சுமந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் இவை அனைத்திற்கும் முழு கிரயத்தையும் அவர் கொடுத்தார். நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் வளர விரும்பினால் உங்கள் எல்லா தண்டனைகளையும் அவரே ஏற்றுக்கொண்டதற்காக ஒவ்வொரு நாளும் அவருக்கு முழு இதயத்தோடு நன்றி சொல்லுங்கள். இதுவே ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான எளிய வழியாகும். அவரிடம் சொல்லுங்கள்: கர்த்தராகிய இயேசுவே, நீர் என் பாவங்களுக்காக மரித்து என் தண்டனை முழுவதையும் ஏற்றுக்கொண்டதற்காக என் முழு இதயத்தோடு உமக்கு நன்றி கூறுகிறேன். நீதிமன்றத்தில் ஒரு நபரை கற்பனை செய்து பாருங்கள். அவர் குற்றம் செய்துள்ளார் என்பதற்கு ஏராளமான சாட்சிகள் உள்ளது. அவர் பல பொருட்களை திருடியுள்ளார். அவர் திருடிய அனைத்து பொருட்களும் நீதிமன்றத்தில் சாட்சியாக கொண்டு வரப்படும். இத்தகைய அபரிதமான சாட்சிகளை எதிர்கொள்ளும் மனிதனால் தீர்ப்பிலிருந்து தப்பிக்க இயலாது. திடீரென்று ஏதோ நடக்கிறது, எல்லா ஆதாரங்களும் மறைந்துவிடும், சாட்சிகள் ஓடிவிடுவார்கள், நீதிபதிகளும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மட்டுமே எஞ்சியிருப்பார்கள். உங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை, நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் என்பதை தவிர நீதிபதி இப்போது என்ன சொல்ல முடியும்? மனிதன் வெற்றியுடன் வெளியே வரமாட்டானா? அப்படியே நாமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாவங்களுக்காக அவர் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் தனது சொந்த இரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையின் மீது சுமந்தார். 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனம். எனவே நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் வளர விரும்பினால் நீங்கள் உண்மையிலேயே அவருக்கு நன்றியுள்ளவர்களாகவும் உண்மையுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் முழு இதயத்தோடு தேவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆவிக்குரிய வளர்ச்சியின் ரகசியம் இதுதான் என்பதை அறிவோம்.